நக்ஷத்திர வைபவ மண்டபம், ஸ்னேக் லேன், ஃபெல்டம். 077-88-56-0001. Exclusive jewels from Western. சென்ட்ரல் உங்களுக்கு குரூப்பில் நீங்கள் 2 பேர் பாட்டு படிச்சினீங்க. யார் பாட்டு படிச்சினீங்கன்னு என்ன ஞாபகம் இருக்குது. நீங்கள் ஒண்டாவா. ஸோ பாட்டு படித்த ஆக்கள் நீங்கள் இப்போ என்னோட வரணும். நாங்கள் ஸ்டேஜுக்கு வழியால் போகிறோம். மிச்சம் 3 பேரும் இண்டிவிஜுவலாக தனியவாக யோசித்து யாரை நீங்கள் எலிமினேட் பண்ணுறேன்ட்டு டிசைட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு அந்த நேரத்தை தரப்புறம் முடிவெடுத்து சொல்லுங்கள். உங்களுடைய டைம் ஸ்டார்ட் இப்போ. ஜட்ஜஸ் கேட்கலாமா? தாராளமாக கேட்கலாம். நடுவர்கள்ட்ட ஹலோ. எல்லாருக்கும் இருக்கிற அதே தர்ம சங்கடமான நிலைமை தான் எங்களுக்கும். ஸோ நாங்கள் என்ன சொல்லுன்னு தெரியல. 2 பேருமே நல்லா பாடினாங்க. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு நல்ல பேக்ரவுண்ட் இருக்குது. ஸோ ஃபார் சம் ரீசன்ஸ் அந்த பிச்சு சரியில்லை, அந்த மாதிரி ஒரு ரீசனால் சுதன் கொஞ்சம் மார்க் கம்மியாக வாங்கினான்றது எல்லாருக்குமே தெரியும். பட் பர்சனலி ஸ்பீக்கிங் அவங்க 2 பேரும் நல்ல ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல் சிங்கர்ஸ் தான். அதனால் ஸோ என்னன்னு எங்களுக்கு முடியல. நீங்கள் ஜட்ஜஸுடைய ஒப்பீனியன் சொன்னீங்கன்னா நாங்கள் முடிவெடுத்து இஃப் யூ ஹேவ் டு பி டிசைட் ஆன் த பர்ஃபார்மன்ஸ் இட் கேன் பி சுதன் தெரியும் எல்லாருக்கும். பட் எனக்கு சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது. எங்கள் டீமும் அதே தான் ஃபீல் பண்ணுறாங்க. சி அட் தி எண்ட் ஆஃப் த டே டிசிஷன் உங்களோட தான். நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. We can advise you, we can give our opinions, but final decision உங்களோடது தான். அவங்க 2 பேரில் you have to see who's the stronger singer, stronger performer, who's going to take you through to the next rounds. அதெல்லாம் யோசிச்சு உங்கள் டிசிஷன் வாங்க. பட் 2 பேருமே ஸ்ட்ராங். எங்களை பொறுத்தவரைக்கும் 2 பேருமே ஸ்ட்ராங். பட் the rules are ஒரு சிங்கரை எலிமினேட் பண்ணணும். ஸோ தென்றல் ஆனாலும் போன கிழமை நீங்கள் விக்ரமையும் த்ரிஷாவையும் கண்முன் கொண்டு வந்தீங்க. நீங்கள் அப்படியே சிவகார்த்திகேயன் அந்த பாட்டு அப்படியே கண்முன் கொண்டு வந்தீங்க 2 பேரும். அக்காம் வெயிட், நீங்கள் சொல்லுங்கள். உங்களோட குழுவிலிருந்து 3 பேருமே முடிவெடுத்திருக்கிறாங்க சுதனை நீக்கிறதா. நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிருக்கிறீங்க. உங்களை தான் இன்றைக்கி நீக்கணுன்னு சொன்னாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா போனலும் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அன்ஃபார்ச்சுனேட்லி அன்றைக்கு நான் உண்மையில் இங்கே பாடிக்கொண்டிருக்கின்றேன் பல இசைக்குழுவில். ஓன் டைம் நான் ஒரு டிஜே பண்ணி கொண்டிருக்கிறேன். அந்த நிகழ்ச்சியில் பாடல்களை பார்த்த உங்களுக்கு புரிந்திருக்கும். ஆனால் அவ்வளவு குறைவான வோட்ஸ் அதுக்கு விழுந்திருக்க வேண்டிய அவசியம் என்னை பொறுத்தவரையில் இல்லை என்றது தான் உண்மையான முடிவு. அதனால தான் எனக்கு அவருக்கு ஒரு 27 பாயிண்ட்ஸும் எனக்கு ஒரு 14 பாயிண்ட்ஸ் தான் வந்திருந்தது. ஆனால் உண்மையில் எனக்கு என்னுடைய டீமுக்கு சப்போர்ட் பண்ணவில்லை என்ற ஒரு குறை தான் எனக்கு கவலையாக இருக்கிறது. ஏனென்றால் என்னால் பாட முடியும். டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் சாங்ஸ், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சாங்ஸை பாட எனக்கு முடியும். பழைய பாட்டு, புதிய பாட்டு, இடைக்காலத்து பாட்டு, இப்போது வந்த புதிய பாட்டு கூட ஒரு அளவு ட்ரை பண்ணி பாடக்கூடிய எனக்கு என்னுடைய தென்றல் டீமுக்கு சப்போர்ட் பண்ண முடியவில்லை என்றது தான் கவலையாக இருக்கின்றது உண்மையில். ஓகே, நம்ம நடுவர்கள்ட்ட கேட்கலாம். ஆக்ஷன் சொல்லுங்கள். சுதன், எங்களுக்கு எல்லாம் தெரியும். எனக்கு உங்களை வாய்ஸ் நான் கேட்டிருக்கேன், நிறைய ஷோஸ் உங்களை பார்த்துருக்கேன். உங்களுக்கு நல்ல வாய்ஸ் இருக்குது, அது உண்மை தான். இட்ஸ் வெரி குட். பட் அதே நேரத்தில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் போன கிழமை இட் வாசன்ட் அப் டு தி மார்க். அந்த பாட்டு ஊதா கலர் பாட்டு அந்த அன்றைக்கு சொன்ன மாதிரி அந்த ஃபீல் இருக்கவே இல்லை சார். அந்த ஃபீல் என்றால் எனக்கு உண்மையில் ஃபீல் என்றால் அதுக்கு டிஃப்ரெண்ட் பாட்டுக்கு டிஃப்ரெண்ட் ஃபீல் கொடுக்கலாம் சார். அது ஒரு பெண்ணை பார்த்து ஒரு நக்கலாக பாடுற அது ஒரு வித்தியாசமான ஒரு பாடல். அது என்னால் உண்மையில் அதுக்கு கொஞ்சம் குறைவாக பாடியிருக்கலாம். ஆனால் அது அவ்வளவு மோசமாக இருக்கல என்றதுதான் என்னுடைய கவலையாக இருக்கு சார். மோசம் என்ன சொல்லுவேன், உங்களுக்கு 1 பாயிண்ட்ஸ் கூட கிடைச்சிருக்காது. அவ்வளோ மோசமாக இருந்தால் உங்களுக்கு 1 பாயிண்ட்ஸ் வரை கிடைச்சிருக்கு. பட் 15-16 பாயிண்ட்ஸ் கிடைச்சது உங்களுக்கு பெரிய விஷயம். சில பேருக்கு அந்த பாயிண்ட்ஸ் கூட கிடைக்கல.
ஆனால் உண்மையில் அந்த ஷோவில் அந்த தேவுடா தேவுடா சாங்ஸ் பாடிய அந்த பாடலுக்கு 22 பாயிண்ட்ஸ் போயிருக்கிறது. ஆனால் சரணத்துக்கு பிறகு டோட்டலி ஓஃபா பாடின ஒரு பாட்டுக்கு கூட அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்ததுக்கு காரணம் என்ன என்றது தான் என்னுடைய எனக்கு எந்த டீமுக்கு 14 பாயிண்ட்ஸ் எடுத்து சப்போர்ட் பண்ணல என்ற ஆதங்கத்தில் அந்த டீமுக்காக தான் கிடைக்கிறேன். ஐ டோன்ட் மைண்ட் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக போகணும். ஆனால் அந்த யாழினிக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணலைன்ற ஒரு 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 கில்ட்டியாக இருக்கிறது. அதுக்காக தான் இந்த 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 சொல்ல விரும்புகிறேன். ஐ எம் சாரி, ஐ எம் ஹார்ட்லி வெரி சாரி. இல்லை நீங்கள் ஓப்பனாக சொல்லலாம், பிரச்சனையே இல்லை. பிகாஸ் தேவோட பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். அது வந்து ஓஃப்ல பாடி இருக்காங்க. நீங்க நிகழ்ச்சியை இல்லைங்க அது வந்து அது உங்க அபிப்பிராயம். நாங்க எல்லாருமே அவங்க ரொம்ப நல்லா பாடி இருக்காங்க, நாங்க அதை தான் ஃபீல் பண்ணியிருக்கோம், அதனால நாங்க அந்த மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். அதுவும் நாங்க வந்து 30 மார்க்ஸ் கொடுக்கல, 22 மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். ஆமா மேடம், சாரி. இதை நீங்க நிச்சயம் பார்க்குறவங்க பார்த்தா கூட அதுல தப்பா இருக்குது மேடம். ஐம் சாரி. லைட்டா தப்பா பாடுறது, அதுல எல்லாருமே லைட்டா தப்பா பாடுறாங்க. நாங்க என்ன சொன்னோம், அவங்க வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்டா அந்த கண்டெஸ்டன்ட் கூட நீங்க உங்களை கம்பேர் பண்றது வந்து ரொம்ப தப்பு. ஒன்று வந்து அவங்க வந்து பாடின ஸ்டைலே வேற, அவங்க பாடின பாட்டே வேற. அவங்க யூஸ்வலாக அவங்களுக்கு என்ன சூட் ஆகுதோ அதுதான் அவங்க செலக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து நீங்களே சொல்லியிருக்கீங்க, இது ஆக்சுவலாக நீங்கள் சூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க, வேற வழி இல்லாமல் எடுத்துட்டீங்க. உங்களுக்கே தெரியும் சாய்ஸ்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா இதுதான் இந்த மாதிரி பாட்டு உங்களுக்கு வந்து ஆக்சுவலாக செட் ஆகலை. அதே தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. இல்லைங்க, அது அப்படி சொல்லியிருந்தாலும் ஓரளவுக்கு அது மேட்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குங்க. அதனால ஐ எம் வெரி சாரி. அது உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி நான் சொல்ல விருப்பம் இல்லை. இந்த நிகழ்ச்சி சிறப்பாக போகணும். ஏனென்றால் அந்த தென்றல் இசைக்குழுவுக்கு என்னையால் ஒரு ஸ்கோர் பண்ணி கொடுக்கலன்றது தான் ஒரு கவலையா இருக்கு. அந்த ஸ்கோருக்கு தான் அதை அந்த தேவுடா சாங்ஸை நான் பார்த்தேன். ஏனென்றால் ஒரு பிச் ஆஃபோ ஒரு சரணத்திலேயோ அந்த பாட்டில் ஓரளவு அந்த பாடலுக்கு ஒத்தா போல் அந்த பாட்டு இருக்குதுன்றது தான் என்னுடைய ஆதங்கம். நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து இந்த மேடைக்கு வந்து அந்த அந்த கண்டெஸ்டன்ட் ஆஃபுல்லா பாடியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. அதுலயே நீங்க வந்து சொல்லியிருக்கீங்க உங்க ஒப்பீனியன் எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க. ஏன்னா அவங்க ஆஃபுல்லா பாடியிருக்காங்கன்னு தான் சொல்லியிருக்கீங்க. நான் சொல்றேங்க, என்னை பொறுத்தவரை அவங்க பெர்ஃபெக்டா பாடல. ஓகேயா, நானும் ஒத்துக்கிறேன். அதனால தான் அவங்க 30 மார்க்ஸ் வாங்கல. ஆனா அவங்க வந்து கேவலமாக ஒன்றும் பாடல, நல்லா தான் பாடியிருக்காங்க. தேவிடா பாட்டு எடுத்தீங்கன்னா உங்களோட பாட்டு எடுத்தீங்கன்னா டெஃபினெட்லி தேவிடா வாஸ் மச் மோர் பெட்டர். அதை 100% கேரண்டி பண்ணுவேன். ஓகே, ஐம் வெரி சாரி. எனக்கு நான் இந்த சொல்லக்கூடாது இந்த நிகழ்ச்சிக்காக. நான் கதைப்பதற்கு ஒரே ஒரு காரணம் தான், அந்த தென்றல் இசை எங்களோட டீமுக்கு எனக்கு ஸ்கோர் பண்ணி கொடுக்கல. அட்லீஸ்ட் ஒரு 20 பாயிண்ட்ஸ் ஆவது எடுக்கலன்றது கவலையாக தான் சொல்கிறேன். ஐம் வெரி சாரி. அப்படி இல்லாட்டியும் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஸ்கோர் தான் எடுத்து கொடுக்கலாட்டியும் நீங்கள் வந்து அவங்களுக்கு இங்கே வந்து சப்போர்ட் பண்ணலாம். உங்களுடைய சப்போர்ட் எப்போயுமே உங்களுடைய அணிக்கு கொடுங்க, மற்ற அணிக்கும் கொடுங்க. ஷூரா, நிச்சயமாக. எனக்கு இந்த ரெக்கார்டிங் நடக்கும்போது முடிந்தவரையில் வந்து அவங்களுக்கு கால் பண்ணி அந்த நிகழ்ச்சி சிறப்பாக தென்றல் முன்னேறி போக வேண்டும் என்று நான் நிச்சயமாக என்னுடைய சப்போர்ட் இருக்கும். அந்த தேங்க்யூ ரொம்ப நன்றி. ஐ எம் வெரி சாரி. 5 in 1 உங்களோட அணியிலிருந்து ஒருத்தங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்றது. அதை வந்து நீங்கள் 4 பேராகி கடைசி பாட்டம் ரவுண்டில் நீங்கள் தான் கடைசியாக வந்திருக்கீங்க. அதனால தான் நாங்கள் உங்கள் 4 பேரையுமே மற்ற குரூப்போட பிரிக்க போகிறோம். அவள் என்ன சொல்ல வராண்டா, இப்போ கடைசி 5 குரூப்பில் ரேங்கிங்கும் படி நீங்கள் தான் கடைசி ரேங்க். அதை நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா, ஒரு 4 பேரையும் ஒவ்வொரு குரூப்புக்கு பிரிக்க போகிறோம். சரியா? நீங்கள் ரெடியா? ரெடியாக தான் ஆகணும், வேறு வழி இல்லை. இல்லை, குரூப்ஸும் ரெடியா நீங்கள்? சார், நான் முதல் உங்களோட தொடங்குறேன். உங்கள் குரூப்புக்கு என்ன பேர்? இசைக்குயில்கள். இசைக்குயில்களே, நீங்கள் இந்த 4 பேரில் யாரை சூஸ் பண்ண போகிறீங்க? யார்? ஞானமாய். இதுதான் ஒரு புது டீம் இசைக்குயில்கள். நீங்கள் அவையோட போய் இப்போ சேரலாம். தேங்க்யூ. தென்றல், நீங்கள் யாரை இந்த குரூப்லேருந்து எடுக்க போகிறீங்க சொல்லுங்கள். அவர் பேர் தெரியல. கார்த்திக். ஓ, கார்த்திக் வந்து தென்றல் அணியோட இணைய போகிறாரு. வாழ்த்துக்கள். சரி, அவங்களுடைய நீங்கள் போகலாம். ஓகே, அடுத்ததான் நாங்கள் இசை பயணத்திட்ட போகிறேன். இசை பயணம் சொல்லுங்கள். வனுஷா.
உங்களை தான் கேட்டிருக்கிறாங்க அவங்க. நீங்கள் அவங்க அணியில் சேர்றீங்க, இசை பயணத்தோட சேர்ந்துட்டாங்க வனிஷா. வாழ்த்துக்கள். ஓகே. ஸோ லெனின் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் நீங்கள் இந்த குரூப் உண்டு. ஸோ நீங்கள் இவரை வரவேற்கலாமே இருக்கா? சிம்பனியோட வருக என வரவேற்கிறோம் லெனின் அவர்களே. வருக வருக என்ன வரவேற்கணும் லெனின் அவரை. நாளைக்கு மாலை வாங்கி போடலாமே சொல்லி. நன்றி நேர்களே. அடுத்ததா என்ன ஸ்டெப் இனி எங்களுக்கு? ஓகே, அடுத்ததா இனி தான் மியூசிக் காம்படிஷன். திருப்பி ரெண்டு பேரை நீ பாட்டு படிக்க போயிடும். அதை நீ எப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். நேர்களே, நாங்கள் எங்கள் காம்படிஷனுக்கு போக முதல் எலிமினேஷன் முடிஞ்சுது. எங்கள் ஜட்ஜஸுக்கு ஹலோ சொல்லுவோம். என்ன சொல்லலாமே? சொல்லலாமா? வணக்கம் ஜாக்சன். வணக்கம். ஒரு விதமாவே ஸ்டைலா சொல்றாரு பார்த்தீங்களா? நாங்களாம் ஸ்டைலா தான். கதையிலே அந்த ஸ்டைல் இருக்கு, அப்ப செயல்ல அப்படியே ஸ்டைல் வருகுது. थैंक यू மேடம். ஹாய். ஹாய். அவங்க ஸ்வீட்டா அப்படியே ஹாய் சொல்லிட்டாங்க. So we got new guest today. Yes. Guest. உங்க பேர் என்ன guest? என் பேர் பிரசன்னா. பிரசன்னா. Yes. நீங்க சிங்கரா, டான்சரா? Percussionist. Percussionist. அப்படின்னு என்ன தெரியுமா? தெரியுமா? தெரியாதா? தெரியும். வாத்திய கலைஞர். வாத்திய கலைஞர்னு சொன்னேன் நான். எந்த தாள வாத்தியம் பண்ணதை விட்டுட்டேன் நான். வெரி குட், வெரி குட். அவர் தபலா எல்லாம் வாசிப்பார். சரி, அவைக்கு மட்டும் ஹலோ சொல்ல தேவையில்லை. இன்னைக்கு எங்களுக்கு இப்போ புது மெம்பர்ஸும் வந்திருக்கிறேன். எங்களோட நிகழ்ச்சிக்கு சிங்கிங் சென்சேஷனுக்கு வந்து முக்கியமா ஆதரவு தந்து கொண்டிருக்காங்க இன்னொருத்தங்க. அவங்க யாரு? எங்களோட பேண்டா? அவங்களே தான். எங்களோட சித்ராலயா மியூசிக் பேண்ட் இசைக்குழுவினரை வரவேற்றுவோம் நாங்க. ஹலோ. அங்கே முதல் கான்டெஸ்ட் நான் பார்க்க முதல் எங்கிற ரவுண்ட் என்ன மாதிரி ரவுண்டு நாங்கள் என்ன ஒன்று போட்டு திரும்பலாம் படுத்து இல்லைண்ணா. என்ன ரவுண்ட் இன்றைக்கு? ஓகே, இன்றைக்கு வந்து நடக்க போகிற சுற்று வந்து ஓல்ட் இஸ் கோல்டு. அதான் இவ ஓல்ட் ஒயிட் அண்ட் கோல்டில் வந்திருக்கிறா. சரி, நாங்கள் முதல் கான்டெஸ்ட் என்ன பார்ப்போம். என்ன பார்க்கலாமா? பார்ப்போமே. அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இதோ இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். அதோ அந்த பறவை போல வாழ வேண்டும், இந்த அலைகள் போல ஆட வேண்டும். ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். லலலா 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 லலலா. காற்று நம்மை அடிமை என்று விலகவில்லையே, கடல் நீரும் அடிமை என்று சுடுவதில்லையே, சுடுவதில்லையே. காலம் நம்மை விட்டு விட்டு நடப்பதில்லையே, காதல் பாசம் தாய்மை நம்மை மறப்பதில்லையே. ஒரே வானிலே ஒரே மண்ணிலே, ஒரே கீதம் உரிமை கீதம் பாடுவோம். நன்றி. ஜட்ஜஸ்ட்டு கேட்போம் என்ன நினைக்கிறீங்க முதல்? அவைட்டு கேட்க முதல் நீங்கள் என்னதுக்கான இந்த பாட்டு சூஸ் பண்ணினீங்க? எங்களுடைய மாபெரும் தலைவர் என்ற பாட்டு. ஓகே.
அதை விட டிஎம்எஸின் கம்பீரமான குரல். உங்கள்டையும் நல்ல கம்பீரமான குரல் தான். நன்றி. அந்த வகையில் என்ன கேட்க போகிறீங்க? அந்த வகையில் உங்களோட குரூப்பாக சொன்னவங்க உங்களை இதை எடுக்க சொல்லி இல்லாட்டி நீங்களா தான் சூஸ் பண்ணினீங்க நான் இதைத்தான் படிக்க போகிறேன்னு? எங்களோட குரூப்பும் தான் டிசைட் பண்ணேன். நான் தான் முதல் டிசைட் பண்ணது. இப்போ இந்த எங்களோட குரூப்பும் வந்து ஆமோதிக்கணும். ஓகே, நாங்கள் இந்த ஜட்ஜஸுக்கு இப்போ என்ன நினைக்கணும் வந்து? ஆமாம். ஜட்ஜஸ் ஹலோ. ஹாய். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நல்லா பாடினீங்க. வாய்ஸ் நல்லா இருந்துச்சு இந்த பாட்டுக்கு. இந்த மாதிரி ஜானர் உங்களுக்கு நல்லா இருக்கு. ஆனால் சில இடத்துல ஸ்ருதி போயிடுச்சு. அண்ட் அந்த ஒரே கீதம் அந்த லைனில் ஸ்கேல் மாறிடுச்சு. அண்ட் சரணம் பாடும்போது பீட் தப்பிடுச்சு. ஸோ நீங்கள் வந்து ஒரு பீட் பின்னாடி ஐ திங்க் ஏதோ ஒரு பீட் முன்னாடியோ பின்னாடியோ நீங்கள் அந்த பீட்டில் பாடல. பட் அதர்வைஸ் இந்த மாதிரி ஜானர் தான் உங்களுக்கு நல்லா இருக்கு. நன்றி. அது உங்களுக்கு விளங்கிச்சா? பீட் போனது விளங்கிச்சா உங்களுக்கு? எனக்கு அது சரியான முறையில் விளங்கலை. நாங்கள் முதல்ல இதை இசைகளோட பார்க்க இல்லை. டைம் இந்த இதில் ஒரு தடவை தான் பார்த்துருக்குறேன். ஓகே. பட் என்னடா லைக் ஐ திங்க் உங்களோட வாய்ஸ் வந்து இந்த மாதிரி பாடலுக்கு ரொம்ப சூட் ஆச்சு. நல்லா பாடினீங்க, ரொம்ப என்ஜாய் பண்ணி பாடினீங்க. வெரி குட். அதான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, டிஎம்எஸோட கம்பீரமான குரல்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். அதே கம்பீரம் உங்கள் குரலில் இருக்குது. நன்றி. பட் ஸ்ருதியை பார்த்துக்கோங்க. அண்ட் பாடுவோம்னு ஒரு லைன் ஹோல்ட் பண்ணுவீங்க இல்லையா, அதில் வந்து அந்த சஸ்டெயின் நோட் வந்து அப்படியே ஸ்ருதியில் இருக்கணும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் மேலே கீழே போயிட்டு இருந்தது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆஸ் சுஜய் செட் இந்த பீட் கொஞ்சம் பார்த்துக்கணும். பட் அதர்வைஸ் குட் எஃபர்ட். நன்றி. ஸோ ஜட்ஜஸ் என்ன மார்க்ஸ் கொடுப்பீங்க இன்னைக்கு? எனக்கு 6. நன்றி. 18. நன்றி. நன்றி. ஸோ அடுத்ததா இதே குரூப்பில் இருக்கிற மட்டும் சிங்கரை பார்ப்போமா? அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. அவர் கையைத்தான் கொண்டு மெல்லத்தான் வந்து கண்ணைத்தான் எப்படி சொல்வேனடி. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. ஏனத்தான் என்னை பாரத்தான் கேளத்தான் என்று சொல்லித்தான். ஏனத்தான் என்னை பாரத்தான் கேளத்தான் என்று சொல்லித்தான். சென்ற பெண்ணைத்தான் கண்டு துடித்தான் அழைத்தான் சிரித்தான் அணைத்தான் எப்படி சொல்வேனடி. அத்தான் என்னத்தான் அவர் என்னைத்தான் எப்படி சொல்வேனடி. நல்லாவே அத்தான் அத்தான் என்று பாட்டு படிச்சிங்க. நடுவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். பிரசன்னா நீங்கள் சொல்லுங்கள். Well done. Clean-ஆக பாடுனீங்க. Most of your notes were correct. But அந்த பாட்டோட ஃபீல் was lacking. See, இந்த பாட்டு வந்து I think அவங்க கொஞ்சம் வெக்கப்பட்டு பாடுவாங்கன்னு நினைக்கிறேன். But அந்த ஃபீல் you didn't really capture that. But otherwise, I think you did a very good job. Very good job. Well done. So scores are 7 from me. Thank you. Prasanna 7. Sujaya 7. From me
7. 27 மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க. சந்தோஷமா? ஓகே, நன்றி. Okay. அடுத்ததா வந்து எந்த அணியிலிருந்து யார் வந்து பாட்டு படிச்சு கலக்க போறாங்கன்னு பார்க்கலாம் நாங்க. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. இந்த ஊர் என்ன, சொந்த வீடென்ன, இந்த ஊர் என்ன, சொந்த வீடென்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன, வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாரா, இல்லை என் பிள்ளை என கேட்டு பிறந்தானா, தெய்வம் செய்த பாவம் மீது ஓடி தங்கச்சி, கொன்றால் பாவம் தின்றால் போச்சு இதுதான் என் கட்சி. ஆதி வீடு அந்தம் காடு, இதில் நான் என்ன, அடியே நீ என்ன, ஞான பெண்ணே வாழ்வின் பொருள் என்ன, நீ வந்த கதை என்ன. தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு, தெய்வம் தந்த வீடு வீதி இருக்கு. அருமையா பாட்டு படிச்சீங்க. எல்லாரும் கை தட்டலையும் வாங்கியிருக்கீங்க. கேட்கலாம் நம்ம நடுவர்கள் எப்படி ரசிச்சாங்க உங்களோட பாடல்லேருந்து. ஆக்ஷன் நீங்க சொல்லுங்க. அருண், எஸ், நீங்கள் பாடினது ஐ லைக் இட் வெரி மச். நல்லா பாடினீங்க. ஜஸ்ட் என்ன சொல்கிறது, சில அசைவுகள் இது கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இந்த பாட்டில். அண்ட் ஆல்சோ இந்த கண்டினியூஷன் இருக்குது இல்லையா, ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வாரத்துக்கு முடிஞ்ச பிறகு அடுத்த வாரத்துக்கு வரக்குள்ள அந்த பிரெத் கண்ட்ரோல் கொஞ்சம் வரைய பார்த்துருக்கலான்னு நான் ஃபீல் பண்ணுறேன். மற்றபடி ஐ திங்க் இட்ஸ் a solid performance. Very nice. Well done, Arun. It's a 8 for me. ஓ, 8 கிடைச்சிருக்கு. சுஜா 7 கொடுத்துருக்குறாங்க. ஆக்ஷன் சொல்லுங்க. For me இன்றைக்கு வந்து 8 கொடுத்துருக்கேன். நல்ல மதிப்பெண்கள் பெற்றிருக்கீங்க நீங்கள். வாழ்த்துக்கள். சரி, அடுத்ததான் உங்களோட டீம்லேருந்து யார் பாட்டு படிக்க விரும்புகிறாங்க? உங்களோட பேர் என்ன? ஸ்டெஃபியை கூப்பிடலாம் நாங்கள். ஸ்டெஃபி வாங்க.
ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் ஆரம்பத்தில் பிறப்பும் உன் கையில் ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் இதயச் சுரங்கத்துள் எத்தனை கேள்வி காணும் மனிதருக்குள் எத்தனை சலனம் வெறும் கற்பனை சந்தோஷத்தில் அவனது கவனம் ஏழு ஸ்வரங்களுக்குள் எத்தனை பாடல் ஏழு சுரங்களுக்குள் 6308 பாடல் இதை நம்பாட்டி நெக்ஸ்ட் டைம் எண்ணிட்டு வந்து சொல்லுங்க. ஜட்ஜஸ் காம்ப்ளிமெண்ட்ஸ் ப்ளீஸ். ஸ்டெஃபியா, என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லா பாடினீங்க. வெரி ஸ்பீச்லெஸ். ஸ்பீச்லெஸ், ஆமாம் ஆமாம், ஸ்பீச்லெஸ். வேறு சொல்கிறதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இட்ஸ் வெரி நைஸ். அற்புதம். அந்த பாவம், அந்த ஸ்வரங்கள், அந்த அசைவுகள் எல்லாம் பிரமாதமாக இருந்துச்சு. ஐ என்ஜாய்ட் இட் ஸோ மச். Well done, well done. So judges, what are the scores? 9 from me. 9 from me. எனக்கு வந்து 9. 27. Very good. Best of luck for the next round. நட்சத்திர வைபவ மண்டபம், ஸ்னேகி லைன், ஃபெல்தம். 077 88 56 0001. Exclusive jewels from Western.